பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 62ஆம் சங்கீதத்திலே அந்த 1வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 62ஆம் சங்கீதம் 1, தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவராலே என் ரட்சிப்பு வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆத்துமா அமர்ந்திருக்கிறது என்று சொல்லி நாம் எப்படி அதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதாவது நம்மால் முடியாத காரியத்திற்காக போராடுவது. அதாவது எப்போ நாம் அமர்கிறோம், காத்திருக்கிறதுங்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். ஆனால் அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அது எப்போ அந்த சூழ்நிலை ஏற்படும், எந்த மாதிரி நேரத்தில் அப்படின்னு சொன்னால், அதாவது நம்மால் முடியாத காரியத்துக்காக போராட முடியாத ஒரு சூழ்நிலை, அதுக்காக போராடுவது. நம்மால் முடியாத ஒரு காரியத்துக்காக நாம் போராடிக்கிட்டே இருப்போம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் பொறுமையோடு கூட நாம் தேவனை நோக்கி அமர்ந்து இருக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்மளால் முடியாதுங்கிற சூழ்நிலை நமக்கு நல்லா தெரியுது. மேலும் மேலும் நம்ம போராடி நம்ம அதை உண்மை பண்ண முடியாது. முடியாத ஒரு காரியத்துக்காக நம்ம போராடாதபடிக்கு நம் தேவ சமூகத்தில் நம்முடைய ஆத்துமாவை நாம் அமர பண்ணும்போது, நம்ம அமர்ந்து இருக்கும்போது, அதாவது முடியலைங்கிற போது அந்த வார்த்தைகள் நமக்கு வருது. சரி, ஆண்டவர் பார்த்து கொடுவார். அப்போ நாம் தேவ சமூகத்தில் அது எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துட்டு நாம் அமர்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம அமர்ந்து இருக்கணும். முதல்ல தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய கரத்தில் நம்ம அமர்ந்து இருக்கும்போது இருதயத்தை நம்முடைய ஆத்துமாவை அமர பண்ணும் பொழுது தேவன் நமக்காய் கிரியை செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே கீழே நம்ம வாசிக்கிறோம். அந்த 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அப்போ அமர்ந்து இருக்கும் பொழுது தான் நம்ம எந்த காரியத்தை எதிர்பார்த்துருக்கிறோமோ, எந்த காரியத்துக்காக நம்ம போராடினமோ, போராட முடியாமல் நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோமோ அந்த காரியத்தை தேவன் நமக்கு வாய்க்க பண்ணுவார். ஆக என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது, நான் எதிர்பார்க்கிற காரியம் அவராலே வரும். அப்போ நாம் அமர்ந்திருக்கும் பொழுது தான், அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது அவரால் நமக்கு ஒரு காரியத்தை தேவன் என்ன செய்வார். நம்ம எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை, நாம் நம்பியிருக்கிற காரியத்தை அவர் நமக்கு வாய்க்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். அப்போ நாட்கள் நம்ம தேவ சமூகத்தில் நம்ம அமர்ந்து இருக்கணும். வேதத்தில் நம்ம சங்கீதத்திலே கூட நம்ம வாசிக்கலாம் 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க, இந்த பூமியில் நான் உயர்ந்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ உண்மையாகவே நாம் அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்து இருக்கும் பொழுது தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி உயர்வான தேவன், எப்படி வல்லமுள்ள தேவன், எப்படி கிரியை செய்கிற தேவன் என்று சொல்லி நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். நன்மைகளை பெறுவது மாத்திரமல்ல, அவருடைய வல்லமையை, அவருடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவன் நமக்குள்ளே கிரியை செய்கிறத, தேவன் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறத, தேவன் நமக்காய் கிரியை செய்து காரியங்களை வாய்க்க பண்ணுவதை நம்ம எப்போ அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், நாம் அமர்ந்து இருக்கும் பொழுது தேவன் நமக்காக அவர் கிரியை செய்வார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். உண்மையாகவே இந்த நாட்களில் நாம் தேவ சமூகத்தில் நம்முடைய ஆத்துமாவை அமர பண்ணும் பொழுது நம்ம எதிர்பார்க்கிற, நம்ம நம்பியிருக்கிற காரியத்தை, நம்ம நம்புகிற காரியம், எதிர்பார்க்கிற காரியத்தை நிச்சயமாக தேவன் உங்களுக்கு அதை வாய்க்க பண்ணுவார், அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து 6 வாசிக்கும் பொழுது அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், நான் ஒருபோது அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோம். உண்மையாக உங்களுடைய வாழ்க்கை ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் தேவ சமூகத்திலே நீங்கள் அமர்ந்து இருக்கும் பொழுது நீங்கள் நம்புகிற காரியம், எதிர்பார்க்கிற காரியத்தை தேவனே வாய்க்க பண்ணுவார். அவர் உங்களுக்காய் போராடுவார், அவர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார், அவர் உங்களுக்காய் வழக்காடி நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். தேவனை அறிந்து கொள்ளும்படியான காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவன் தாமே அருமையான பிள்ளைகளை, குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிற அவராலே வரும் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவர் நாட்களில் எந்த ஒரு காரியத்துக்கும் நாங்கள் போராடாதபடி ஆண்டவரே, எங்களால் செய்ய முடியாத, எங்களால் பெற முடியாத காரியத்துக்காக
நாங்கள் வீணாய் போராடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எங்களுடைய ஆத்துமாவை அமர பண்ணுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது உம்முடைய சமூகத்தில் உம்முடைய கரத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது நீர் எங்களுக்காக வழக்காடி எங்களுக்காக போராடி யுத்தம் பண்ணி ஆண்டவர் நாங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். இந்த சத்தத்தை கொண்டு அருமையான பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. அவங்க எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணும். அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் அடைக்கலமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீ வாழ்க்கையை அசைக்கப்படாதபடி ஜனங்களோடு கூட பிள்ளைகளோடு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.